إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت في العالمين إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீங்கள், தபா தாபியீங்கள், இன்று வரைக்கும் யாரெல்லாம் அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றி நடக்கிறார்களோ அனைவர் மீதும் அல்லாஹ்வினுடைய அருளும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லாஹு தஆலா கடமையாக ஆக்கிய ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று அவனுடைய மாளிகையிலே ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே, அந்த ரப்புல் ஆலமீனை எந்த வேளையிலும் எச்சந்தர்ப்பத்திலும் தனிமையாக இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற வேளையிலும் அஞ்சி நடக்கும்படி முதலில் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் புரிந்து கொள்கிறேன். கணியத்துக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நாம் இன்றைய ஹுத்பாவினூடாக பொறுப்புகள் ஒரு அமானிதம் என்ற கருப்பொருளில் ஒரு சில செய்திகளை ஞாபகமூட்டலாம் என்று நினைக்கின்றேன். உண்மையில் இந்த தலைப்பு இரண்டு பிரதான அம்சங்களை விளங்கப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஒன்று, பொறுப்புகள் என்றால் என்ன, அமானிதம் என்பது என்ன என்பது பற்றி விளங்கப்படுத்தியதன் பின்னால் சொல்லுவதன் பின்னால் தலைப்புக்குள் நுழையலாம் என்று நினைக்கின்றேன். உண்மையில் பொறுப்புகள் என்பது நாம் நிறைவேற்றுவோம், கவனமாக பேணி பாதுகாப்போம் என்ற நம்பிக்கையில் நம்மிடத்தில் ஏதாவது ஒன்று ஒப்படைக்கப்படுமாக இருந்தால் அது பொறுப்புகள் என்று நாம் சொல்ல முடியும். எதையாவது ஒன்று நாம் அதை நிறைவேற்றி விடுவோம், கவனமாக பேணி பாதுகாத்துக் கொள்வோம் என்ற நம்பிக்கையில் நமக்கு தரப்படக்கூடிய ஒவ்வொன்றும் பொறுப்புகள் என்று நாம் விளங்க முடிகிறது. இதே போன்று இஸ்லாம் அமானிதம் என்றால் நம்பிக்கை, பாதுகாப்பு, நிம்மதியாக இருத்தல் என்ற பொருளை உணர்த்தக்கூடியதுதான் அமானிதம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையில் இந்த இரண்டு அம்சங்களும் கண்டிப்பாக நம்முடைய சமுதாயத்துக்கு மத்தியில் உணர்த்தப்பட வேண்டிய ஒரு அம்சம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இதற்கு மாற்றமாக, அமானிதம் என்பதற்கு மாற்றமாக மோசடி சமுதாயத்திலே காணப்படுகின்ற அம்சங்களை நாம் பார்க்கிறோம். மோசடி, ஏமாற்று, விரக்தித்தனம், சண்டை பிடித்தல் என்பதெல்லாம் இந்த அமானிதத்துக்கு மாற்றமாக நடைபெறக்கூடிய அம்சம் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். எனவே பொறுப்புகள் எல்லாம் அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான பொறுப்புகளை தந்திருக்கிறான். அதை சரியான முறையில் கடைபிடித்து அதை செயற்படுத்துவதுதான் பொறுப்பு என்பதும், அதை ஒழுங்கான முறையில் நிறைவேற்றுவது அமானிதம் என்பதை நாம் சுருக்கமாக புரிந்து கொள்ள முடிகிறது.
உண்மையில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த பொறுப்புகள் எல்லாம் ஒருவர் பெற்றிருக்கின்றார் என்றால் நாம் ஏற்றுக்கொள்ள கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பொறுப்புகளும் இறைவன் நமக்கு தந்திருக்கின்ற ஒரு அமானிதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய சகோதரர்கள் இந்த பொறுப்புகள் எல்லாம் தன்னிடத்தில் கிடைக்கப்படுகிற போது அவர்கள் நினைக்கிறார்கள், இந்த பொறுப்பும் இந்த பதவியும் இந்த பட்டமும் என்னுடைய முயற்சியினால், என்னுடைய பலத்தினால், என்னுடைய அதிகாரத்தின் மூலமாக வந்திருக்கிறது என்று நிறைய பேர் நினைத்து கொள்கிறார்கள். மாறாக இந்த பொறுப்புகள் ஒவ்வொன்றும் எனக்கு கிடைக்கின்றது என்றால் இது அல்லாஹ் எனக்கு தந்திருக்கின்ற ஒரு அருள் நிஅமத் என்பதை ஒருவர் புரிந்து கொள்வாராக இருந்தால் இந்த பொறுப்புகளை சரியாக ஒருவர் நிறைவேற்றுவார் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஒருவரிடத்தில் இப்படியான பொறுப்புகள், பட்டங்கள், அதிகாரங்கள் கிடைக்கிற போது அவர் நிச்சயமாக இந்த இதை மூலமாக அவர் புகழ்வது அல்லது அதிகாரத்தை வைத்து அவர் பெருமை அடிப்பது அல்லது தனக்கிடத்தில் இருக்கின்ற செல்வாக்கின் மூலமாக நான் வந்திருக்கிறேன் என்று அவர் தன்னை அகங்காரப்படுத்தி அல்லது மனிதருக்கு மத்தியில் புகழ்ந்து பேசுவதை இஸ்லாம் கடுமையாக தண்டிக்கிறது. உண்மையில் இப்படியான பொறுப்புகளும் கடமைகளையும் எடுக்கிறவர் எனக்கு ஒரு சோதனையாக என்னை அல்லாஹு தாலா பரீட்சித்து பார்ப்பதற்காக தந்திருக்கிறான் என்ற சிந்தனையோடு செயற்படுவதுதான் உண்மையான பொறுப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையில் இந்த பொறுப்பை பொதுவாக ஒருவருக்கு கிடைக்கின்ற பதவி, அந்தஸ்துக்கள், அதிகாரம் எல்லாமே ஒரு மனிதன் தன்னுடைய அறிவால் அல்லது ஆற்றலினால் கிடைத்திருக்கிறது என்று எண்ணுவதென்பது அவரிடத்தில் இருக்கின்ற அறிவினுடைய மட்டம்தான் அதுக்கு காரணமாக அமைகிறது. எனவே நிச்சயமாக பொறுப்புகள் ஒவ்வொன்றும் அதை சரியாக நான் நிறைவேற்றக்கூடியவன் அல்லாஹ் தந்திருக்கிற ஒரு அமானிதம் என்று ஒருவன் நினைத்துக் கொள்வானாக இருந்தால் நிச்சயமாக அவன் பொறுப்புகளை சில நல்ல முறையில் அவன் நிறைவேற்றியவனாக கருதப்படுகிறான். இப்படியாக நாம் பார்க்கிற வேளையில் பலவிதமான அமானத்துகளை அல்லாஹு தஆலா மனிதனிடத்தில் தந்திருக்கிறான். பொறுப்புகளை தந்த ரப்பு அமானிதங்களாக நாம் கையாள வேண்டிய சில அம்சங்களையும் இஸ்லாம் அடையாளப்படுத்துகிறது. அந்த அடிப்படையில் நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற போது உண்மை பேசுவதும் ஒரு அமானிதம் என்பதை இஸ்லாம் சொல்லுகிறது. எதுவாக இருந்தாலும் அமானிதமாக நடந்து கொள்வது என்பது நம்முடைய வாழ்க்கையில் உண்மை இருக்க வேண்டும். இன்றைக்கு உண்மைக்கு உண்மையாக நடப்பவர்கள் என்றால் மிகவும் அரிதானவர்களாகத்தான் காணப்படுகிறார்கள். இதை எடுத்ததற்கெல்லாம் பொய் பேசுவது இன்றைக்கு சர்வசாதாரணமாக மாறியிருக்கிறது. இஸ்லாம் சொல்லுகிறது பொய் பேசுவது என்பது பெரும்பாவம் என்று அடையாளப்படுத்துகிறது. எனவே இப்படியான சந்தர்ப்பத்தில் நாம் நம்முடைய வியாபார நடவடிக்கையில் உண்மை இருக்க வேண்டும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உண்மை இருக்க வேண்டும், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் உண்மை இருக்க வேண்டும், நம்முடைய ஏனைய சகோதரர்களோடு நாம் நடந்து கொள்கின்ற போது உண்மை இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இந்த உண்மை அமானிதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் பல பொறுப்புகளிலே இருக்கின்ற வேளையில் இரகசியமாக சில சபைகள் இருக்கும். இந்த சபைகளில் இரகசியம் பேணுவதும் அமானிதம் என்பது இஸ்லாம் சொல்லுகிறது. ஒருவர் பொறுப்பை கடமையை எடுத்துக்கொள்கின்ற சகோதரர் அந்த கடமையை நிறைவேற்றும் முகமாக சில சபைகளை கூடுவார்கள். இந்த சபைகளில் பேசப்படக்கூடிய அத்தனை அம்சங்களையும் அந்த சபையில் உள்ளவர்கள் அமானிதமாக அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், பேண வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. சபையினுடைய அங்கீகாரம், அவர்களுடைய அனுமதி இல்லாமல் அவர்கள் எக்காரணம் கொண்டும் ஒரு வார்த்தையை கூட வெளியில் சொல்லுவது அமானிதத்துக்கு மோசடி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முஃமினை பொறுத்தவரையில் அவனிடத்தில் கொடுக்கப்படக்கூடிய எந்த அமானிதத்தையும் சரியாக நிறைவேற்றக்கூடியவன் தான் ஒரு முஃமினாகுவான். ஒரு அமானிதத்தை நிறைவேற்றாதவன் அவன் முனாஃபிக் என்று இஸ்லாம் அடையாளப்படுத்துகிறது. இதே போன்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சமூக கடமைகள் உரிய விதத்தில் நிறைவேற்றப்படுவதும் ஒரு அமானிதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சமுதாயத்தில் ஒரு முக்கியமான சில வகைபாகங்களை சில அமைப்புகள் பொறுப்பெடுக்கிறது. உதாரணமாக நம்முடைய சமுதாயத்தில் இந்த கடமைகளையும் பொறுப்புகளையும் எடுக்கக்கூடிய வகைபாகமாக முக்கியமான சில கட்டமைப்புகள் இருக்கிறது.
முதலாவது பொறுப்புகளையும் வகைபாகங்களையும் எடுத்ததில் முதலாவது ஒரு வீடு கண்டிப்பாக நல்லொரு அமைப்பில் இருக்க வேண்டும். இது ஒரு பொறுப்பும் அமானிதம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெற்றோர் தாய் தந்தையர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பிள்ளைகளை ஒருவருக்கு பெற்றெடுத்து விட்டார் என்றால் அது ஒரு பொறுப்பு. அந்த பிள்ளையை சரியான முறையில் அவர் கையாளுவது அவருக்கு ஒரு அமானிதம் என்பது இஸ்லாம் சொல்லுகிறது. வெறுமனே பாதைகளிலே செல்லுகின்ற மிருகங்களைப் போன்று ஏனைய படைப்பினங்களைப் போன்று திருமணம் முடிப்பு என்ற நிலைப்பாடும் இஸ்லாம் சொல்லவில்லை. மாறாக ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து கொண்டார்கள் என்றால் அவர்கள் குடும்பமாக மாறிவிடுகிறார்கள். அதன் மூலமாக வரக்கூடிய குழந்தை செல்வங்கள் ஒரு அமானிதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வீட்டிலிருந்து ஒரு பொறுப்பு ஆரம்பிக்கப்படுகிறது. வீட்டிலிருந்து ஒரு பொறுப்பு அங்கே ஆரம்பிக்கப்படுகிறது. இதை அவர்கள் சரியாக கையாள வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிற போது கு அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, முதலாவதாக சொல்லுகிறான், நீங்கள் உங்களையும் உங்களுடைய ஆத்மாவையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா கட்டளை பிறப்பிக்கிறான். அப்ப இஸ்லாம் என்பது முதலாவது நம்முடைய பொறுப்புகளும் கடமைகளும் நமக்குள் இருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டும். என்னுடைய பிள்ளையை தொழவில்லை என்றால் நான் தொழுவிக்க வேண்டும், அது பெற்றோருடைய கடமையாக இருக்கிறது. என்னுடைய பிள்ளை அல் குர்ஆனை ஓத தெரியாமல் இருக்கிறது என்றால் அந்த பிள்ளையை சரியாக ஓத வர செய்வது, அதை கற்றுக் கொடுப்பது தாய்க்கும் தந்தைக்கும் உள்ளதாக அமைகிறது. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், இன்று பிள்ளைகளுடைய தொழுகை வீதத்தை நாம் பார்த்தோம் என்றால் இந்த மஹல்லாவில் இருக்கின்ற சகோதரர்கள் சொன்னார்கள், சாதாரணமாக 5 நேர தொழுகைக்கு வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையை பார்த்தால் 25 அல்லது 30 பேர் தான் வருகிறார்கள். ஆனால் இந்த பகுதியில் எத்தனை குடும்பம் இருக்கிறது என்று கேட்டால் 250க்கு மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்திலும் சாதாரணமாக ஒருவர் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் 250 பேருக்கு மேற்பட்டவர்கள் இந்த பள்ளியில் வர வேண்டும். ஆனால் இந்த பொறுப்பும் கடமையும் ஒவ்வொரு குடும்பத்தாரும் தாயும் தந்தையும் தாங்கள் தொழ வேண்டும், தங்களுடைய பிள்ளையும் தொழ வேண்டும் என்ற சிந்தனையை உருவாக்குவார்களாக இருந்தால் அந்த பொறுப்பை அவர்கள் அமானிதமாக நிறைவேற்றியவர்களாக கருதப்படுகிறார்கள். இதைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது. இன்றைக்கு நிலைமை எப்படி சகோதரர்களே? நம்மட வீட்டுக்குள் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். நம்மட வீட்டில் பிரச்சனை என்றால் கணவனும் மனைவியும் தொழமாட்டார்கள். அப்படியாக இருந்தால் பிள்ளை எப்படி தொழ முடியும்? வீட்டிலே அல் குர்ஆன் ஓதுவது என்பது இல்லாமல் போயிருக்கிறது. அல் குர்ஆன் மதரசாவில் ஓத கொடுக்கக்கூடிய ஹஸரத்மார்கள் சொல்லுவார்கள், பிள்ளைகள் டியூஷன் வகுப்புகளுக்கு சென்று விடுகிறார்கள், மாலை நேர வகுப்புகளுக்கு சென்று விடுகிறார்கள். பிள்ளைகள் அல் குர்ஆன் ஓதுவதற்கு வருவது என்பது மிகவும் குறைவாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். காரணம், இன்றைக்கு உலகத்தினுடைய மாற்றம், கல்வி என்கின்ற திட்டம் மாறி மார்க்கத்தினுடைய அல்லாஹ்வுடைய கலாமை பற்றி படிக்கக்கூடிய நிலைகள் இல்லாமல் போயிருப்பதை நான் சொல்லித்தான் நீங்கள் விளங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, பொறுப்புகளும் கடமைகளும் முதலாவதாக நம்முடைய வீட்டில் இருந்து ஆரம்பிக்கிறது. கணவனும் மனைவியும் தாங்கள் இணைகிற போது கூட இஸ்லாமிய விஷயத்தில் கையாள வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்படியாக இருந்தால்தான் அந்த பிள்ளை அவர்களுக்கு நல்ல ஒரு கண்குளிர்ச்சியாக அந்த பிள்ளை மாறிவிடும். மாறினால் அவர்கள் சொல்லக்கூடிய அமைப்பில் அந்த பிள்ளை வளர்ந்து விடுகிறது. எனவே பிள்ளைகள் வளர்க்கின்ற விஷயம் என்பது இன்றைக்கு ஒரு சேலஞ்சாக மாறியிருக்கிறது. பிள்ளைகளை பெற்றெடுத்தவர்கள் சொல்லக்கூடிய கதை என்ன சகோதரர்களே? பிள்ளையை வளர்ப்பது என்பது கஷ்டமாக இருக்கிறது, சிரமமாக இருக்கிறது, என்ன பாடுபடுத்துகிறான் என்று சாதாரணமாகவே பேசுகிற செய்திகளை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நிலைமைகள் மோசமாகத்தான் மாறிக்கொண்டு செல்கிறது. ஒரு காலத்தில் பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் அடிபணிந்து நடப்பதும் மரியாதை கொடுப்பதும் ஒரு சிறப்பான ஒரு அம்சமாக காணப்பட்டது. இன்று அந்த நிலைமை மாறியிருக்கிறது. பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் ஏதாவது உபதேசங்கள் செய்தால் அதை மாறி பிள்ளைகள் எனக்கு பேசுகிறீர்களா என்று எதிர்த்து பேசுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த முன்னறிவிப்பு இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. என்ன சொன்னார்கள்? ஒரு காலம் வரும், மறுமை நாளுடைய அடையாளத்தில் ஒன்றுதான் ஒரு அடிமை எஜமானை பெற்றெடுப்பாள் என்று சொன்னார்கள்.
இதற்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்லுகிற போது, ஒரு அடிமை எஜமானை பெற்றெடுப்பான் என்றால் எப்படி சாத்தியம்? இதற்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்லுகிற போது சொல்லுகிறார்கள், இப்போது பிள்ளைகள், குறிப்பாக பெண் பிள்ளைகள் பெற்றோர்களை அடிமைப்படுத்தி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். எப்படி அடிமைப்படுத்துவது? பிள்ளையை கஷ்டப்பட்டு வளர்த்தெடுக்கின்ற ஒரு தாய் 9 மாதங்கள் அல்லது 10 மாதம் வயிற்றிலே சுமந்து கொண்டு பிள்ளையை பெற்றெடுத்தால் அதன் பின்னால் 2 வருடங்கள் இரத்தத்தை பாலாக மாற்றி தாய் கொடுக்கிறாள். கொடுத்து வளர்த்தெடுத்த ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்து அந்த பிள்ளைக்கு திருமணங்கள் செய்து கொடுத்து விட்டால் அந்த தாயையும் தந்தையும் ஒரு பக்கமாக ஓரங்கட்டி வைக்கிறார்கள். நடக்கிறதா, நடக்கவில்லையா? பெற்றோர்கள் எங்கே என்று நாம் கேட்டோம் என்றால் சொல்லுவார்கள், பெற்றோர்கள் அந்த இடத்தில் இருக்கிறார்கள், அந்த குடிலில் இருக்கிறார்கள், அந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள். போய் பார்த்தால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மனிதர்கள் வாழக்கூடிய இடமாக இருக்க மாட்டாது, மிருகங்கள் தங்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய இடத்தில் பெற்றோர்களை ஒதுக்கி வைத்து விட்டு நல்ல அவர்கள் கட்டி கொடுத்த வீட்டிலே சந்தோஷமாக மகள் இருக்கிறாள் என்றால் எவ்வளவு பெரிய ஒதுக்கும். பெற்றோர்களை பராமரிப்பது இல்லாமல் இருக்கிறது. இன்று அடிமைத்துவமாக மாறியிருக்கிறது. எனவே பொறுப்பும் கடமைகளும் வீட்டிலிருந்து ஆரம்பிக்கிறது. அதை சரியாக ஆரம்பிக்க வேண்டும். தான் தன்னுடைய பிள்ளையை சரியாக வளர்க்கெடுத்த வேண்டும் என்று பெற்றோர் யோசிப்பார்களாக இருந்தால் ஒவ்வொரு வீடும் ஒரு நல்லொரு சூழலாக மாறி அந்த கடமையும் பொறுப்பும் அமானிதமாக நிறைவேற்றப்படும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படி நிறைய விஷயங்களை பேசிக்கொண்டு போகலாம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, வீட்டு சூழல் இஸ்லாம் சொல்லுகிற வரையறைக்குள் இருக்க வேண்டும். பிள்ளை தொழாமல் இருக்கிறது என்றால் தாயும் தந்தையும் தொழுகிற போது அந்த பிள்ளை கட்டாயமாக தொழ வேண்டும். இஸ்லாம் சொல்லுகிறது 7 வயதானவுடன் தொழ வேண்டும். அதை தாண்டி அது ஆகிவிட்டது என்றால் 10 வயது ஆகிவிட்டது என்றால் அடித்து தொழுவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது என்று நாம் எல்லோரும் தெரிந்த ஹதீசுகளை பேசுகிறோம். நடைமுறைப்படுத்துகிறோமா, செய்கிறோமா என்றால் தாயும் தந்தையும் தொழ வேண்டுமே. தாயும் தந்தையும் ஜும்மாவுடைய தினத்தில் கூட அல்லாஹ் செய்த பெரும் ஒரு அருள். நம்முடைய நாட்டில் பாடசாலைகளுக்கு ஜும்மாவுடைய தினத்திற்கு செல்லுவதற்காக நேர காலத்தோடு பாடசாலைகள் கலைக்கப்படுகிறது. எவ்வளவு பெரிய சிறப்பு! ஆனால் பிள்ளைகள், சகோதரர்கள் வந்தால் ஜும்மாவுடைய நேரத்திற்கு இமாம் மிம்பருக்கு ஏறுவதற்கு முன்னால் வர வேண்டும். அப்படி வருகிறார்கள் என்றா? இல்லை. இமாம் மிம்பருக்கு ஏறிவிட்டதன் பின்னால் வந்து விடுவோமாக இருந்தால் ஹுத்பாவை கேட்பதற்காக வந்த மலக்குமார்கள் அப்படியே ஏடை மூடிவிட்டு அவர்களும் செவியேற்பதற்காக வந்து உட்கார்ந்து விடுகிறார்கள். இது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ். இது தெரியுமா, தெரியாதா? தெரியும். ஆனால் நீங்கள் சொல்லுவதை சொல்லுங்கள், நாங்கள் செய்வதை செய்து கொண்டுதான் இருப்போம் என்று வாழ்வோமாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்கள் நிலைமைகள் மோசமாக இருக்கிறது. மறுமை நாளுடைய அடையாளங்கள் வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. எப்போது உலகம் அழிக்கப்படும் என்று தெரியாமல் இருக்கிறோம். பல நாடுகளில் பல யுத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்கள். உண்பதற்கு வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறார்கள். நானும் நீங்களும் அழகான முறையில் உண்ணுகிறோம், குடிக்கிறோம், உடுக்கிறோம், சந்தோஷமாக மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக ஒரு செய்யப்படக்கூடிய ஒரு அற்பமான ஒரு இபாதத்தான் தொழுகையாக இருக்கிறது. இந்த தொழுகையை நாம பேணாமல் இருக்கிறோம் என்றால் எப்படி சகோதரர் நம்முடைய வீட்டில் பொறுப்புகள் அமானிதமாக நிறைவேற்றப்படும் என்பதை பார்க்க வேண்டும். இது முதலாவது கட்டமைப்பு. இரண்டாவது, இந்த சமுதாயத்தின் மத்தியில் இருக்கக்கூடிய வகிபாகம்தான் பாடசாலையாக இருக்கிறது. இந்த பாடசாலையும் ஒரு பெரும் ஒரு பொறுப்பையும் ஒரு அமானிதத்தையும் சுமந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது. பாடசாலையிலே இருக்கின்ற அதிபராக இருக்கலாம், ஆசிரியர்களாக இருக்கலாம், மாணவ செல்வங்களை சிறந்த ஒரு வழிமுறைப்படுத்துவது அவர்களுக்கும் ஒரு கடமைப்பாடும் பொறுப்பும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஆசிரியர் பணி என்பது ஒரு சேவை என்ற ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்தது. இன்று இருந்தது ஆசிரியர் தொழில் என்பது ஒரு தொழிலாகவே மாறியிருக்கிறது.
பெற்றோர்கள் எப்படி பிள்ளைகளை வீடுகளிலே மார்க்கத்தில் உள்ள இஸ்லாம் சொல்லுகிற வரையறைக்குள் வளர்க்க வேண்டும் என்று பெற்றோர்கள் வீட்டில் பார்ப்பார்களோ, அதே பிள்ளைகளை பெற்றோர்கள் பார்ப்பது போன்று இந்த பாடசாலை மட்டமும் அவதானிக்க வேண்டும். இன்றைக்கு எப்படி இருக்கிறது சகோதரர்களே பாடசாலைகள்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பாடசாலைகள் என்பது ஒரு காலம் பிள்ளைகளிடத்திலே ஒழுக்கம் இருந்தது, பிள்ளைகளிடத்திலே மரியாதை இருந்தது, பிள்ளைகள் கண்ணியமாக நடந்து கொள்வார்கள். இன்று ஆசிரியர்களை பிள்ளைகள் மதிக்கிறார்கள் அல்ல. அதிபர்கள் பிள்ளைகளிடத்திலே ஒரு செய்தியை சொல்லுவதற்கு பயப்படுகிறார்கள். காலம் சூழல் அப்படி மாறி இருக்கிறது. ஒரு காலம் அப்படித்தான் இருந்தது. கல்வி கற்றுக்க தரக்கூடிய ஆசிரியரை கண்டார் ஒரு மாணவன் ஒழுக்கமாக மரியாதையாக இறங்கி பணிந்து ஆசிரியர் வருகிறார் என்று செல்லுவான். இன்று தன்னுடைய தந்தை பேசுகிற போதே ஒழுக்கமாக மரியாதையோடு கேட்காமல் இருக்கின்ற பிள்ளை எப்படி ஒரு ஆசிரியருடைய செய்தியை கேட்பான்? எப்படி ஒரு பாடசாலையினுடைய அதிபருடைய செய்தியை கேட்பான்? எனவே அந்த கல்வி கூடம் பாடசாலையும் ஒரு பெரும் ஒரு பொறுப்பையும் ஒரு அமானிதத்தையும் சுமந்திருக்கிறது. அவர்களுக்கும் பொறுப்புகள் இருக்கிறது. அதே போன்று இந்த சமுதாயத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் ஒரு வகிபாகத்தில் மிக முக்கியமானது மஸ்ஜித் நிர்வாகிகள். இந்த மஸ்ஜிதினுடைய கட்டமைப்பும் 3வது இடத்திலே இருக்கிறது. பள்ளியை வெறுமனே கட்டி வைத்து அதனுடைய கட்டடங்களை அதிகமாக கட்ட வேண்டும் என்பது இஸ்லாம் ஒரு பக்கம் சொன்னாலும், அடுத்த கட்டம் பள்ளி நிர்வாகிகளுக்குரிய பொறுப்புகள் இருக்கிறது. இந்த மஸ்ஜிதுகள் வெறுமனே தொழக்கூடிய ஒரு இடமாக மாத்திரம் இருக்கக்கூடாது. மாறாக பிள்ளைகளுக்கு பகுதி நேர வகுப்புகளை, மார்க்க கல்விகளை, ஒழுக்க விழுமியங்களை சொல்லக்கூடிய ஒரு இடமாக இந்த பள்ளிவாயல்கள் இருக்க வேண்டும். பள்ளிவாயலுடைய நிர்வாகிகளுக்கு அப்படியான ஒரு பொறுப்பும் அமானிதமும் இருக்கிறது. வீட்டிலே ஒழுக்கத்தோடு இருந்த பிள்ளை பாடசாலைக்கு செல்கிறான். அங்கும் ஒழுக்கங்கள் பிள்ளைகளுக்கு கற்பிக்கப்படுகிறது, சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக பார்த்து இதை சமுதாயத்தில் உள்ள பள்ளி நிர்வாகம் அதை அவதானிக்கிறது. அவதானித்தால் இந்த 3ம் ஒரு முக்கியமான வகிபாகத்தை, ஒரு அமானிதத்தை சுமந்திருக்கிறது. இது இன்றைக்கு பார்த்தால் சுப்ஹானல்லாஹ் பள்ளி அதனுடைய நிலையிலே இருக்கிறது. பள்ளிக்கு என்ன பொறுப்பு? நான் ஒரு பள்ளியினுடைய தலைவர் என்று தலைவர் தன்னை மார்பு தட்டி பேசுவதற்காகவும், ஒரு பள்ளியினுடைய செயலாளர் நான் பள்ளியினுடைய செயலாளர் என்று சொல்வதற்காகவும், பள்ளியினுடைய உறுப்பினர்கள் நான் இந்த பள்ளியினுடைய நம்பிக்கையாளர் சபை, பாருங்க அந்த பள்ளியினுடைய பேரன் என்றால் நிர்வாகத்துக்கு நம்பிக்கையாளர் பரிபாலன சபை என்றுதான் பேர் சொல்லப்படுகிறது. நம்பிக்கையானவர்கள் அவர்கள் இந்த சமுதாயத்தில் உள்ள ஒட்டுமொத்த மனிதர்களையும் பார்த்து அவர்கள் கண்காணிக்கப்படக்கூடியவர்கள். எந்த வீட்டில் எப்படியான நிலைமைகள் இருக்கிறது என்பதை பள்ளிவாயல் நிர்வாகிகள் பார்க்க வேண்டும். அது அவருடைய பொறுப்புகள் என்பதை ஆணித்தரமாக இஸ்லாம் சொல்லுகிறது. அப்படி அதை பொறுப்படுத்தி இந்த பள்ளியை நல்லொரு கட்டமைப்பிலே கொண்டு வந்து என்னுடைய கிராமத்தை ஏனைய கிராமங்களை விட ஒரு முன்மாதிரியான கிராமமாக ஆக்க வேண்டும் என்ற ஆசையும் ஆர்வமும் ஒரு நிர்வாகிக்கு இல்லை என்றால் இந்த பொறுப்பை அமானிதத்தை சுமப்பதற்கு நான் தகுதி இல்லாதவன் என்று ஒதுங்கிவிட வேண்டும். இன்றைக்கு நிர்வாகம் தெரிவு என்று சொன்னாலே யாரும் முன்பார இல்லை. பள்ளி நிர்வாகம் செய்வதென்பது சம்பளம் இல்லை, அதுக்கு ஊதியங்கள் கொடுப்பதல்ல. அது அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வுடைய வீடை நிர்வகிக்கக்கூடிய ஒரு நிர்வாக சபை. அந்த சபையை செய்யக்கூடியவர்களுக்கு எந்தவித சம்பளமும் இல்லை, அவர்களுக்கு ஏது கவனிப்பும் இல்லை. அவர்களுடைய பாக்கெட் மணியை கொடுத்துத்தான் அவர்கள் செலவு செய்வார்கள். இப்படி பொறுப்பெடுக்கக்கூடியவர்களை அழைப்பு விடுத்தால் அந்த பொறுப்புகளை கடமைகளை சரியாக செய்யக்கூடியவர்கள் அப்படியே ஓரமாக இருப்பார்கள். என்ன சொல்லுவார்கள்? எனக்கு நேரம் இல்லை, எனக்கு வாய்ப்பில்லை, சந்தர்ப்பம் இல்லை, என்னுடைய குடும்பத்தை நான் பார்த்து கொண்டிருக்க வேண்டும், என்னுடைய தேவைகளை நான் பார்க்க வேண்டும் என்று நினைத்து சிலர் அப்படியாக ஆகுவார்கள். ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த அமானிதமும் பொறுப்புகளும்
நிறைந்து காணப்படக்கூடிய அம்சங்களில் மூன்றாவது வகிபாகம் வகிக்கக்கூடியது பள்ளி நிர்வாகங்கள். அதே போன்று ஒரு கிராமத்தில், ஒரு ஊரில் நான்காவது இடத்தில் இருப்பது அமைப்புகளாக இருக்கும். பல அமைப்புகள் இருக்கிறது. ஒவ்வொரு ஊர்களிலும் பல அமைப்புகள் இருக்கிறது. அந்த அமைப்புகள் கண்டிப்பாக இந்த ஊரினுடைய நிலையை, பொறுப்புகளை முன்னெடுத்து அவர்கள் செய்ய வேண்டும். அது அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அமானிதமாகும். அதே போன்று விளையாட்டு கழகங்கள் என்று ஒன்று இருக்கின்றது. இளைஞர்களை விளையாட்டின் பக்கம் செல்வது, அவர்களை வழிகாட்டுவது நிச்சயமாக அவசியம். அது காலத்தினுடைய தேவை. ஆனால் அந்த விளையாட்டும், அந்த மாணவர்களுக்கு அப்படியாக செய்யக்கூடிய நிலைப்பாடும் மார்க்கத்தினுடைய வரையறைக்குள் இருக்க வேண்டும். எங்கேயாவது விளையாடக்கூடிய விளையாட்டு கழகங்களில் உள்ள சகோதரர்கள் தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டது, மகரிபுடைய அதான் சொல்லிவிட்டது, விளையாட்டை முடித்து விடுவோம் என்று அவர்கள் முடித்துவிட்டு செல்ல மாட்டார்கள். அல்லது தொழுதுவிட்டு நாம் தொடங்குவோமே என்று சொல்ல மாட்டார்கள். மாறாக வாழ்க்கையை விளையாட்டாக மாறியிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த நான் சொல்கின்ற இந்த சுருக்கமாக இந்த 5 அமைப்புகளும் ஒரு பெரிய ஒரு பொறுப்பை தாங்கக்கூடிய ஒரு வகிபாகம் வைக்கக்கூடிய ஒரு அம்சமாக அமைகிறது. இந்த 5 அமைப்புகளும் ஒன்று சேருமாக இருந்தால் நிச்சயமாக பொறுப்புகளை அமானிதமாக நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆகலாம். அல்லாஹ்விடத்தில் சிறப்பான ஒரு பதிலை சொல்லுவதற்கு பொருத்தமானவர்களாக அமையலாம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதே போன்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இப்படி அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பொறுப்புகள் எல்லாம் அமானிதமாக தந்திருக்கின்ற ரப்புல் ஆலமீன் சில நிஅமத்துகளையும் தந்திருக்கிறான், சில அருட்கொடைகளையும் தந்திருக்கிறான். அதுவும் ஒரு அமானிதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக மனிதனை பொறுத்தவரையில் அல்லாஹ் பகுத்தறியக்கூடிய சிந்தனையை தந்திருக்கிறான், புத்தியை தந்திருக்கிறான். மனிதனுக்கு ஏனைய மிருகங்களை போன்று, ஏனையவைகளை போன்று இல்லாமல் மனிதனுக்கு சிந்திக்கக்கூடிய சக்தியை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான். நன்மை எது, தீமை எது, நல்லது எது, கெட்டது எது, எதை செய்தால் நான் சுவர்க்கம் நுழையலாம் என்று பிரித்தறியக்கூடிய ஒரு சிந்தனை அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். ஒரு நிஅமத், ஒரு அருட்கொடை. இந்த அருட்கொடைகள் எனக்கு தரப்பட்ட ஒரு அமானிதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெறுமனே இந்த அமானிதங்களை வைத்துக் கொண்டு நான் பெருமை அடிப்பதன் மூலமாக வெற்றி அடைய முடியாது. மாறாக இந்த அமானிதத்துக்கு நான் அல்லாஹ்வுக்கு என்ன நன்றி கடன் செய்கிறேன் என்று ஒவ்வொருவருக்கும் கேள்வி இருக்கிறது. அதே போன்று உறுப்புகளை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிற போது லகத் خلقنال இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், இந்த மனு வர்க்கத்தை நாம் அழகிய தோற்றத்தில் படைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறான். நம்முடைய உறுப்புகள் ஒவ்வொன்றும் இருக்கிறதே, அது ஒரு பெரும் ஒரு அமானிதம். வெறுமனே பொறுப்புகளோடு நாம் நின்று விடாமல் அந்த உறுப்புகள் அல்லாஹ் தந்திருக்கின்ற ஒவ்வொன்றும் அமானிதம். உதாரணமாக கண் பார்வை ஒருவருக்கு இருக்கிற போது இந்த கண்ணுடைய பெருமானம் விளங்குவதல்ல. எப்ப அவருடைய கண் இழக்கப்படுகிறதோ, இந்த ஸ்பெக்ஸ் பாவிக்கிறவர்களுக்கு தெரியும், இந்த ஸ்பெக்ஸ் வந்து போடுவது விருப்பத்துக்கு அல்ல. தூரப்பார்வை அல்லது குறும்பார்வை இல்லாமல் இருக்கிற போது பாவிப்பது ஒரு பெரும் சிரமத்துக்கு மத்தியில் தான் ஸ்பெக்ஸ் போடுவார்கள், கண்ணாடியை போடுவார்கள். எப்ப அவர்களுக்கு அதனுடைய பெருமானம் வழங்குறது? கண் பார்வை இழக்கின்ற போது. கொடுக்கல் வாங்கல் செய்கின்ற கை இருக்கிறதே, இந்த கை உடைந்தால் தான் இந்த கையினுடைய பெருமானம் எனக்கு விளங்கும். சகோதரர்களே, எத்தனையோ பேரை நாம பார்க்கிறோம், சுகர் பர்சன் என்று சொல்லுவார்கள். அந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கிட்னி ஃபெயிலா. அல்லாஹ் ஒரு கிட்னி இல்லாமல் இன்னும் ஒரு கிட்னியை மூலமாக இயக்குவதற்கு அல்லாஹ் வாய்ப்பை தந்திருக்கிறான். இந்த கிட்னி இல்லாதவர்களுடைய நிலையை நாம் பார்த்தோம் என்றால் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். கால் இல்லாமல் இருக்கிற சகோதரர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன், உங்களிலே அல்லாஹ் எவ்வளவு நிஅமத்துகளை வைத்திருக்கிறான், அதை நீங்கள் சிந்திக்க கூடாதா, படிப்பினை பெறக்கூடாதா என்று ரப்புல் ஆலமீன் கேட்கிறான்.
அப்ப அழகான கண்ணை தந்திருக்கிறான், காதை தந்திருக்கிறான், காலை தந்திருக்கிறான், கையை தந்திருக்கிறான், பேசுவதற்கு நாவை தந்திருக்கிறான். இப்படி நமக்கு அல்லாஹ் பல நிஅமத்துகளை தந்து நம்மளை ஒரு முஸ்லிமாக ஆக்கியிருக்கிறான் என்றால் அது எவ்வளவு பெரிய நிஅமத். என்னையும் உங்களையும் முஸ்லிமான தாய்க்கும் தந்தைக்கும் முஹம்மது என்று, அஹ்மத் என்று, அப்துல்லா என்று, ஃபாத்திமா என்று, ஹதிஜா என்று பெயர் சொல்லி குறிப்பிடுகின்ற அளவுக்கு நாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம் என்றால் பெரும் ஒரு நிஅமத் சகோதரர்களே. எனவே அல்லாஹ்வுக்கு நாம் செய்யக்கூடிய நன்றி கடன் உபகாரம் என்பது அவன் விதியாக ஆக்கிய கடமையான அத்தனை காரியங்களையும் சரிவர செய்வதும் அவன் தடுத்த காரியங்களை செய்யாமல் விடுவதும் தான் அவனுக்கு நாம் செய்யக்கூடிய நன்றி கடன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பொறுப்புகள், அமானிதம் என்பது நிறைய விஷயங்களை இஸ்லாம் சொல்லுகிறது. அதே போன்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த பொறுப்புகளும் கடமைகளையும் சுருக்கமாக நாங்கள் 3 அமைப்பில் பார்க்க முடியும். ஒன்று, அல்லாஹ்வுக்கு ஒரு அடியான் செய்யக்கூடிய கடமைகள் என்றால் ஒரு முஸ்லிம் கண்டிப்பாக அல்லாஹ் என்னை இப்படி சிறப்பாக, கண்ணியமாக, மகத்துவமாக படைத்திருக்கின்ற ரப்பு என்னென்ன கடமைகளை என் மீது கடமையாக ஆக்கியிருக்கிறானோ, இந்த வீடுகளிலே ஆண்கள் வயது வந்து சுய புத்திகளோடு சிந்திக்கக்கூடிய நல்ல புத்தி ஆற்றலை கொடுத்தும் வீடுகளிலே தொழாமல் இருக்கிறார்களோ அப்படியான ஆண்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். தொழுகை என்பது இல்லாமல் போனால் இஸ்லாத்தில் அவருடைய நிலைப்பாடு மோசம். சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ் மூலத்தை வழங்கி சொல்லுகிறார்கள், அவர் நிராகரிக்கப்பட்டவர், மாற்று மத சகோதரரை போன்றவர்கள் என்று சொல்லுகிறார்கள். யாருக்கு? தொழுகையே இல்லாமல் இருக்கக்கூடியவன். தொழக்கூடியவன் அவன் தொழுகையிலே பொடுபோக்குத்தனமாக இருப்பதன் காரணமாக அல்லாஹ் சொல்லுகிறான், வயலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கெல்லாம் கேடுதான், வயல் என்கின்ற நரகம்தான் என்று சொல்லுகிறான். யாரு? தொழுகிறவர்கள். சிலர் எப்படி இருப்பாங்க? அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு கலிமாவுக்கு அடுத்தபடியாக இருப்பது தொழுகை. சிலரை நம்ம பார்க்கிறோம், லுஹர் தொழுகை தொழ வருவாங்க, அசர தொழுகைக்கு இல்லை. அசர தொழுகைக்கு வருவார்கள், ஃபஜ்ருடைய தொழுகை இல்லை. சிலருடைய நிலைப்பாடு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், பிரயாணம் போனால் தொழுகையே இல்லை. விவசாய காலங்கள், விதைக்கின்ற காலம் வந்து விட்டால் அல்லது அறுவடையுடைய காலம் வந்தால் மஸ்ஜிதுக்கு பக்கத்தில் ஆட்களே இல்லை. என்ன? அவருடைய தொழில்கள் அப்படியாக ஆக்கிவிட்டது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மவுத் என்பது எனக்கு வந்து விட்டதென்றால், தொழாமல் இருக்கின்ற வேளையிலே எனக்கு மரணம் வந்து விட்டதென்றால், அங்கே கபர்லே கேள்வி கணக்கு கேட்கின்ற போது எப்படி சரியான பதிலை சொல்ல முடியும் சகோதரர்களே? எனவே அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் மிக முக்கியமான கடமை ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடியவன் தொழ வேண்டும். வீடுகளிலே கேட்டுக்கொண்டிருக்கின்ற தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுடைய கணவன்மார்கள் தொழாமல் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை இன்றிலிருந்து நீங்கள் முடிவெடுங்கள், தொழ செல்ல அவர்களை அழைப்ப வேண்டும் என்று. முஸ்லிமான பெற்றோர்களே, தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடியவர்களே, உங்களுடைய பிள்ளைகள் 7 வயதை ஆகிவிட்டார்கள் என்றால் அவர்களை தொழுவிக்க செல்லுங்கள், பழக்குங்கள், மஸ்ஜிதுக்கு அனுப்புங்கள். அதிலேதான் சந்தோஷம், நிம்மதி என்பது இருக்கிறது. ஒரு நாள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிதிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள், சொல்லுகிறார்கள், கும் யா பிலால் அரிஹ்னா பிஸ்ஸலாஹ், எழும்புங்க பிலாலே, தொழுவோம், தொழுகையின் மூலமாக சந்தோஷம், நிம்மதி, அமைதி கிடைக்கும் என்று தொழுகைக்காக வேண்டி அவர்கள் எழும்பி தொழச் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர், காருண்யமான நபி, அல்லாஹ் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், உலகுக்கே ஒரு அருட்கொடை என்று சொன்ன அந்த நபி சொல்லுகிறார்கள், இந்த உலகத்தில் நிம்மதி, சந்தோஷம், அமைதி கிடைக்க வேண்டும் என்றால் இந்த தொழுகையில் தான் இருக்கிறது என்பதை ஆணித்தரமாக சொன்னார்கள். எனவே அல்லாஹ்வுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் அத்தனையும் சிறப்பாக செய்ய வேண்டும். அல்லாஹ் அதற்கு நாம் அனைவருக்கும் அருள் பாலிக்குப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சான் இலா யௌமித்தீன். அம்மா பாத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே,
அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இப்படியாக அல்லாஹ்வுக்கு அடியான் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது. அந்த கடமையை நாம் சரிவர செய்வதற்குரிய பயிற்சி தான் இந்த தொழுகை. தொழுகையை ஒருவர் எடுத்து விட்டார் என்றால், இப்ப பாருங்க, மஸ்ஜிதுக்கு லேட்டாகி வந்தும் நாம சில இடத்திலிருந்து கழிச்சு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த ஜும்மாவினுடைய கண்ணியம் எப்படி இல்லாம போகுது. ஒரு சகோதரர் அடுத்த சகோதரன் கலைச்சு கொண்டிருக்கிற போது பக்கத்தில் இருக்கின்ற சகோதரனை பார்த்து வாய் மூடிது என்று சொன்னால் கூட ஹுத்பா பாழாகிடும். என்றால் நம்ம லேட்டாகித்தான் வாரம் ஜும்மாவுக்கு வந்தும் குரூப்பாக அங்கங்க இருந்து காய்ச்சிக்கிரிக்க வேண்டா. நம்மட ஜும்மாட நிலப்பாடு என்ன? ஏன் வெள்ளிக்கிழமை ஹுத்பா தொழுகை 2 ரக்காயத்தாக ஆக்குறது என்றால், ஜும்மாவை கேட்பது, இரண்டாவது 2 ரக்காயத் தொழுவது. அல்லாஹு தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ். அந்த ஜும்மாவுடைய நாளையில் உங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டால் உங்களுடைய வியாபாரத்தையும் தொழில்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்காக நீங்க வந்து விடுங்க என்று அல்லாஹ் அழைப்பு விடுக்கிறான். அப்ப அல்லாஹ்வுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளில் ஆக பெரும் ஒரு முக்கியமான கடமை தொழுகை. தொழுகை என்பது இல்லாட்டி இஸ்லாத்தில் ஒன்றுமே இல்லை. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், லா ஹல்ல ஃபில் இஸ்லாம் லிமன் தரக ஸலா. தொழுகையை யார் ஒருவன் விட்டு விடுகிறானோ அவனுக்கு இஸ்லாத்தில் எந்தவித பங்கும் இல்லை என்று சொன்னார்கள். எனவே முதலாவது கடமை அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்ய வேண்டும். இரண்டாவது, தனக்குத்தானே நாம் சில கடமைகளையும் பொறுப்புகளையும் செய்ய வேண்டும். அது என்ன? அல்லாஹ் தந்திருக்கின்ற நிஅமத்துகளுக்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்க வேண்டும். நான் முஸ்லிம் என்றால் சுப்ஹானல்லாஹ், என்னை அல்லாஹ் ஒரு காஃபிராக, ஒரு முஷ்ரிக்காக அல்லது ஒரு நெருப்பு வணங்கியாக ஆக்காமல் நல்லொரு முஸ்லிமாக, சலாமத்தானவனாக இந்த உலகத்தில் அல்லாஹ் என்னை படைத்திருக்கிறான் என்றால் இதற்கு வேறு நிஅமத் என்ன சகோதரர்களே வேண்டும்? நம்ம நினைக்கும் இந்த உலகத்தில் வாழக்குள்ள நாம் வசதியோடு இருக்கணும், பணக்காரன் இருக்கணும், செல்வந்தனாக இருக்கணும், சமுதாயம் என்ன மதித்து பேசுற அளவுக்கு எனக்கு சொத்து செல்வங்கள் இருக்க வேண்டும், கௌரவமாக இருக்க வேண்டும், பெரும் பட்டத்தில் பதவிகளில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் உண்மையான முஃமின் விசுவாசி தனக்கு அல்லாஹ் ஹிதாயத் என்கின்ற நேர்வழியை தந்து ஒரு முஸ்லிமாக நான் இருக்கிறேன் என்றால் இது பெரும் ஒரு நிஅமத் சகோதரர்களே. இதுக்கு நான் கடமைப்பாடோடு இருக்கிறேன், இதுக்கு பெரும் பொறுப்போடு நான் இருக்கிறேன். எனவே நான் தொழுகைக்கு வந்து விட்டேன் என்றால், இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், என்னுடைய தொழுகை, என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம், என்னுடைய நேர்ச்சை எல்லாமே அந்த ரப்புக்குத்தான் என்று சான்று பகரக்கூடிய நிலை எனக்கு வர வேண்டும். அது என்னுடைய பெரும் கடமை. அதே போன்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சக அடியார்களோடும் நாம் வாழ்கிற போது நல்ல முறையில் வாழ வேண்டும். அவர்களுக்குரிய கடமைகளையும் உரிமைகளையும் சரிவர செய்ய வேண்டும். குறிப்பாக இன்று பார்க்கிறோம், நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று வீடுகளிலே பெற்றோர்களை மதிக்காத பிள்ளைகள் அதிகமாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் பெற்றோருடைய பொருத்தம் கிடைக்க வேண்டும். பெற்றோர்கள் நம்மளை விரும்புவார்களாக இருந்தால், பெற்றோர்கள் நம்மளை நேசம் வைப்பார்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய இரக்கம், அன்பு, கருணை நமக்கு கிடைத்துவிடும். பெற்றோர்கள் நம்மளை கோப பார்வை கொண்டு பார்ப்பார்களாக இருந்தால் அல்லாஹ் கோபித்து விடுவான். சகோதரர்களே, இன்று அடியார்களுக்கு மத்தியில் செய்யக்கூடிய கடமைகளில் பெற்றோர்களை மதிக்காத பிள்ளைகள், பெற்றோர்களோடு பேசாமல், உடம்பிறப்புகள் சொந்த பந்தங்களை பார்க்காமல் உறவுகளை திண்டிச்ச நிலையில் எத்தனையோ பேர் இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே கடமைகளும் பொறுப்புகளும் ஒரு அல்லாஹ் தந்திருக்கின்ற ஒரு பெரும் ஒரு அமானிதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அமானிதத்தை நாம் நிறைவேற்றி விட்டோம் என்றால் நாம் தான் அல்லாஹ்விடத்தில் வெற்றியாளர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி. நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரர்கள், மேய்ப்பாளர்கள். உங்களுடைய பொறுப்புகளை பற்றி நாளை மறுமையிலே நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே நான் ஏற்கனவே சொல்லி காட்டிய இந்த 5 கட்டமைப்புகளும், இந்த பொறுப்புகளுடைய கடமைப்பாடுகள் எடுத்தவர்கள் அனைவரும்
நம்முடைய கிராமத்தை ஒரு நல்லொரு வழியிலே நாம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற முயற்சியோடு செயற்படுவீர்களாக இருந்தால் மாஷா அல்லாஹ் நம்முடைய இந்த நாட்டில் ஒவ்வொரு கிராமமும் நம்முடைய கிராமத்தை ஒரு முன்னுதாரணப்படுத்தி பேசுகின்ற ஒரு பேசுபொருளாக ஆக்கி நிச்சயமாக நம்முடைய கிராமம் எல்லா வகைகளிலும் முன்னெடுக்கின்ற காரியம் நல்ல காரியம் என்று சொல்லுகிற அளவுக்கு அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய நல்ல மக்களாக நீங்களும் வாழ்ந்து மரணிப்போமாக இருந்தால் அதுதான் வெற்றிக்குரிய வழி. எனவே இந்த உலகம் என்பது பொய்யானது, தற்காலிகமானது, அழியக்கூடியது, நிரந்தரமற்றது. எனவே உண்மையானது வாழ்க்கை என்றால் மறுமையுடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கை சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க வேண்டுமாக இருந்தால் பொறுப்புகளும் கடமைகளும் ஒரு அமானிதம் என்பதை சரியாக விளங்கி அதன் பிரகாரம் நம்முடைய பிள்ளைகளை நல்லொரு கண்காணிப்போடு வளர்த்தெடுப்போமாக இருந்தால் அதற்கு பெற்றோர்களும் குடும்பமும் பாடசாலையும் மஸ்ஜிதுகளும் ஏனைய அமைப்புகளும் அதே போன்று விளையாட்டு கழகங்கள் போன்ற அமைப்புகளும் சேர்ந்து ஒரு முன்னெடுப்பை செய்வோமாக இருந்தால் நிச்சயமாக நம்முடைய கிராமம் ஒரு நல்லொரு கிராமமாக மாறும். நாம் மரணிக்கின்ற போது அல்லாஹு தஆலா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு நம்முடைய முடிவுகள் இறுதி முடிவு நல்ல முடிவாக அமைவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. அகௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு வல் கஃபூர் ரஹீம்.